ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிரேஸ் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சயின்ஸ் என்சிஆர்டி கிளாஸ் 10 டேர்ம் 2 எக்ஸாமோட சாம்பிள் பேப்பர்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு டேர்ம் 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாம்பிள் பேப்பரோட ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். எல்லா கொஷின்ஸும் நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணோம். இந்த கொஷின் பேப்பரில் 3 செக்ஷன் இருக்கும், 15 கொஷின்ஸ் இருக்கும். எல்லா கொஷின்ஸுமே கம்பல்சரி அட்டன் பண்ணோம். செக்ஷன் ஏல வந்து 2 மார்க் கொஷின் 7 கொஷின் அட்டன் பண்ணோம். செக்ஷன் பியில் வந்து 3 மார்க் கொஷின் 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம். செக்ஷன் சி வந்து கேஸ் பேஸ்ட் ஸ்டடி 2 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கும் 4 மார்க்ஸ் படி நம்மளுக்கு 8 மார்க்ஸ் டோட்டலாக வந்து கேஸ் ஸ்டடிக்கு இருக்கும். ஸோ இன்டர்னல் சாய்ஸ் வந்து ஒரு சில கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி அந்த 2 கொஷினில் ஒரு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக்ஷன் ஏ பாருங்கள், 2 மார்க்ஸ் கொஷினில் what is meant by vegetable propagation? How will a plant be benefited if it reproduced by this method? So vegetable propagation என்ன? ஒரு plant வந்து vegetable propagation மூலமாக reproduce பண்ணால் அதுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது? இதுதான் கொஷின் நம்பர் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், vegetable propagationன்றது ஒரு asexual reproductionோட ஒரு ஃபார்ம் தான். So that occurs in plant in which new plants are produced by vegetative parts such as roots, stems, leaves. So vegetable propagationன்றது ஒரு பிளான்ட்டில் இருக்க ரூட்டில் இருந்தோ ஸ்டெம்மையோ லீஃபையோ நம்ம கட் பண்ணி நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து வெஜிடபிள் ப்ரொபகேஷன். ஸோ இது மாதிரி வந்து வெஜிடபிள் ப்ரொபகேஷன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிளான்ட் வந்து சீட்லேருந்து வரக்கூடிய பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பெனிஃபிட். சச் மெத்தட் ஆல்சோ மேக் பாசிபிள் த ப்ரொபகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் தட் ஹவ் லாஸ் த கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் சீட்ஸ். கொஷின் நம்பர் 2 பாருங்கள். Consider a metal M with electronic configuration 2,8,3. ஸோ ஒரு மெட்டல் எம்ன்ற ஒரு மெட்டலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா 2,8,3. அப்போ அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 13. கரெக்டுங்களா? டு விச் குரூப் அண்ட் பீரியட் ஆஃப் பீரியாடிக் டேபிள் டஸ் எம் பிலாங்ஸ் டு? ஸோ எம்ன்ற எலிமெண்ட் வந்து எந்த குரூப்பில் எந்த பீரியடில் பீரியாடிக் டேபிளில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரைட் த ஃபார்முலா ஆஃப் இட்ஸ் சல்ஃபேட் அண்ட் ஃபாஸ்பேட். ஸோ சல்ஃபேட்டும் ஃபாஸ்பேட்டும் இந்த மெட்டல் எம்முக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும். ஆஸ் தெர் ஆர் 3 எலக்ட்ரான்ஸ் இன் வேலன்ஸ் ஷெல். ஸோ 3 எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்குது. ஸோ அதுதான் வேலன்ஸ் ஷெல். ஹென்ஸ் எம் பிலாங்ஸ் டு குரூப் 13. ஸோ எம்ன்ற எலிமெண்ட் வந்து குரூப் 13ல் தான் இருக்கும், ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இல்லை. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் 3 ஷெல்ஸ் இருக்குது, கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல். ஸோ 3 ஷெல் இதில் இன்வால்வ் ஆகிருக்கனால தேர்ட் பீரியடில் எம்ன்ற எலிமெண்ட் இருக்குது. ஸோ எம் பிலாங்ஸ் டு குரூப் 13, ஏன்னா வேலன்சி எலக்ட்ரான் 3 வந்து இருக்கிறனால. அதே மாதிரி தேர்ட் பீரியட், ஏன்னா எம்மில் வந்து 3 ஷெல் இருக்குது, கேஎல்எம், அதனால் தேர்ட் பீரியடில் இருக்குது. அடுத்து பாருங்கள், சல்ஃபேட்ஸ் அண்ட் ஃபாஸ்பேட்னு பார்த்தீங்கன்னா M2SO4, MPO4. ஸோ இதுதான் சல்ஃபேட்ஸ் அண்ட் ஃபாஸ்பேட்டோட ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். A functional group is a group of atom in a molecule with distinct chemical properties regardless of the other atoms in a molecule. The atoms in a functional groups are likely to each other and to the rest of the molecule by covalent bond. Write the name of functional group of the compound. ஸோ ஏபியில் வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், CH3 COOH. COOHன்றது கார்போக்சிலிக் ஆசிட். ஸோ COH தான் இங்கே வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு. அதே மாதிரி பி பாருங்களேன். ஸோ உங்களுக்கு 1 2 3 கார்பன் இருக்குது. ஸோ ஒரு OH இருக்குது. ஸோ வந்து ப்ரொப்பனால் கொடுத்துருக்காங்க. OH தான் இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்பு. OHன்றது நம்மளுக்கு ஆல்கஹால். இதுதான் கொஷின் நம்பர் 3. அடுத்து கொஷின் நம்பர் 4 and 5 பாருங்கள். ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்கள். காலனிஸ் ஆஃப் ஈஸ்ட் ஃபெயில் டு மல்டிப்ளை இன் வாட்டர். ஸோ ஈஸ்ட் அப்படின்ற ஒரு செல்லோட ஈஸ்டோட காலனி வந்து வாட்டரில் மல்டிப்ளை ஆகாமல் இருக்குது. பட் மல்டிப்ளை இன் சுகர் சொல்யூஷன். ஆனால் சுகர் சொல்யூஷனில் வேகமாக மல்டிப்ளை ஆகுது. கிவ் ஒன் ரீசன் ஃபார் திஸ். அதாவது காலனிஸ் ஆஃப் ஈஸ்ட் வந்து வாட்டரில் மல்டிப்ளை ஆகாமல் சுகர் சொல்யூஷனில் மல்டிப்ளை ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஈஸ்ட் மல்டிப்ளை பை த ப்ராசஸ் ஆஃப் பட்டிங். ஈஸ்ட் வந்து பட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்படி மல்டிப்ளை ஆகணுன்னா இட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி ஃபார் சப்ஸ்டெயினிங் ஆல் இட்ஸ் லைஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். அப்போ தான் வந்து இதோட ஆக்டிவிட்டிலாம் அதால் பண்ண முடியும். வெறும் வாட்டரில் எனர்ஜி கிடைக்காது. அதுக்கு
sugar provides energy to yeast whereas water does not provide energy. ஸோ சுகர் சொல்யூஷனில் ஈஸ்ட் வந்து பட்டிங் ப்ராசஸ் மூலமாக மல்டிப்ளை ஆகுது. காரணம் என்னென்னா சுகர் வந்து நிறைய எனர்ஜி கொடுக்கும். வாட்டரில் வந்து உங்களுக்கு எதுவுமே ஸோ வாட்டரில் வந்து அதுக்கு இன்அடிக்குவேட் எனர்ஜி வந்து அதால் கிடைக்காது, அதனால் அது மல்டிப்ளை ஆகாது. ஸோ கொஷின் நம்பர் 5 பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஷின் நம்பர் 5 பாருங்கள். த ஃபாலோவிங் ஆர்கானிசம் ஃபார்ம் அ ஃபுட் செயின். ஸோ இன்செக்ட், ஹாக், கிராஸ், ஸ்னேக், ஃப்ராக். Which of these organisms will have the highest concentration of non-biodegradable chemicals? Name the phenomenon. ஸோ இந்த 5 ஆர்கானிசமில் எதில் வந்து நான் பயோடிகிரேடபிள், அதாவது ரொம்ப வந்து டீக்ரேட் ஆக முடியாத வந்து கெமிக்கல்ஸ் எந்த ஆர்கானிசமில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதோட ஃபினாமினன் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் நான் பயோடிகிரேடபிள் கெமிக்கல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டாப் கன்சியூமர். ஸோ டாப் கன்சியூமர்ஸில் தான் வந்து நான் பயோடிகிரேடபிள் கெமிக்கல்ஸ் இருக்கும். டாப் கன்சியூமர்னு பார்க்கும்போது இங்கே ஹாக். இந்த ஃபினாமினன் வந்து பயோமேக்னிஃபிகேஷன். இந்த ஃபினாமினன் பேர் என்னது? பயோமேக்னிஃபிகேஷன். இந்த ஃபினாமினன் எங்கே இருக்குன்னா டாப் கன்சியூமர் கிட்ட தான் இருக்கும். இந்த டாப் கன்சியூமர் தான் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த ஹார்ம்ஃபுல் நான் பயோடிகிரேடபிள் கெமிக்கல்ஸை வச்சுருப்பாங்க. அது டீக்ரேட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து எதில் இருக்குது இந்த 5 ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா ஹாக். The phenomenon exhibited here is biomagnification. So அடுத்த question பாருங்கள். From the following group of living organisms, create a food chain which is the most advantageous of human being in terms of energy. So food chain வந்து என்னென்னா எனர்ஜி ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ எனர்ஜி வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து டிஸ்ட்ராய் ஆகாமல் ஒரு ஆர்கானிசம்னு இன்னொரு ஆர்கானிசம்க்கு போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபுட் செயின் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் அ ஃபுட் வேவ் யூஸிங் த லிவிங் திங்ஸ் மென்ஷன்ட் அபோவ். ஸோ என்னெல்லாம் லிவிங் திங்ஸ் அங்கே ஒரு 5 லிவிங் திங்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 5 லிவிங் திங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஃபுட் வேவ் ஃபார்ம் பண்ணோம். ஸோ பாருங்கள், ஷார்ட் ஃபுட் செயின்ஸ் ஆர் மோர் எஃபிஷியன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னா ஒரு சின்ன ஃபுட் செயின் இருக்கிற இடத்துல தான். ஷார்ட்டர் த ஃபுட் செயின் இஸ் மோர் த அவைலபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஹியூமன் பீயிங் டு யூட்டிலைஸ். ஸோ ஃபுட் செயின் சின்னதாக இருந்துச்சுன்னா நிறைய எனர்ஜி வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக ஹியூமன் பீயிங் வந்து அது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், சீரியல் பிளான்ட்லேருந்து ஹியூமன் பீயிங் வரைக்கும் அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபுட் செயின். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபுட் வெப் மாதிரி போட போகிறோம். ஸோ பாருங்கள், ஒரு சீரியல் பிளான்ட்டு. ஸோ சீரியல் பிளான்ட்டை உங்களுக்கு வந்து கோட்லேருந்து ஹியூமன் பீயிங். இல்லைன்னா டேரெக்டாக அந்த சீரியல் பிளான்ட்டை ஹியூமன் பீயிங் எடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா ரேட் மூலமாக ஸ்னேக்லேருந்து ஹாக். ஓகேங்களா? ஸோ சீரியல் பிளான்ட் டேரெக்டாக போயிட்டு கோட்லேருந்து ஹியூமன் பீயிங் போகலாம். சீரியல் பிளான்ட் டேரெக்டாக ஹியூமன் பீயிங் போகலாம். சீரியல் பிளான்ட் டு ரேட்லேருந்து ஸ்னேக்லேருந்து ஹாக் ஆர் ஸ்னேக் டு ஹியூமன் பீயிங் வந்து எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். இதுதான் ஃபுட் வேவ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஷின் பாருங்கள். கேன் யூ திங்க் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் வித் 3 poles? மேக்னெட்டிக் போல்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 3 poles எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து எப்போவுமே வந்து பேராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஹவவர் ஒன் கேன் இமேஜின் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன். ஆனால் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் 3 poles இருக்கிற மாதிரி. when north pole of 2 magnet are glued together or south pole of 2 magnet are glued together to provide 3 magnetic field configuration. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா எப்போவுமே வந்து பேரில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் நம்ம இமேஜின் பண்ணோம் அப்படின்னா 3 poles இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நார்த் போல் ஒரு மேக்னெட்டோட நார்த் போலும் இன்னொரு பேரோட நார்த் போலையும் நம்ம க்ளூ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 poles இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது இமேஜினேஷனுக்கு. அடுத்து ஆர் கொஷின் பாருங்கள். இன் திஸ் கிவன் டயக்ராம் crosses represent a uniform magnetic field directed into the paper. A conductor XY moves in a field towards the right side. Find the direction of induced current in the conductor. Name the rule applied here. Justify your answer. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம கிராஸ் சைன் போட்டிருக்கிறதுலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பேப்பரில் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். XYன்றது ஒரு கண்டக்டர். இது வந்து ஃபீல்டில் ரைட் சைடில் மூவ் பண்ண போகுது. ஸோ இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் என்னென்னு கேட்குறாங்க, என்ன ரூல் அப்ளை பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் பார்த்திங்கன்னா ஒய்லேருந்து எக்ஸ் இருக்கும். பை ஃப்ளெமின்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் த கரண்ட் வில் பி இன்டியூஸ்ட் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஃப்ளெமின் ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது, கரண்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் தான் இன்டியூஸ் ஆகும்னு சொல்லுது. அப்போது ஒய்லேருந்து எக்ஸுக்கு டைரக்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல அதே மாதிரி அப்ளிகேஷன் கேட்குறாங்க எந்த ரூலு. ஸோ ஃப்ளெமின் ரைட் ஹேண்ட் ரூல்
ஹோல்ட் த தம் த ஃபோர் ஃபிங்கர் ஃப்ளெமின்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை நீங்கள் அப்படியே எழுதணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, ஒய்லேருந்து எக்ஸு. ஃப்ளெமின் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து என்ன சொல்லுது, இன்டியூஸ்டு கரண்ட் அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும்னு சொல்லுது. ஸோ என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, ஃப்ளெமின்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், அதோட டெஃபினேஷன் நம்ம எழுதணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஷின் பாருங்கள். இன் ஹியூமன் பீயிங் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி ஆஃப் getting either a male or female child is 50%. So 50:50 justify. So human being statistical probability என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் ஃபீமேல் சைல்டு வரதுக்கு 50:50 ரேஷியோ இருக்குது. அதாவது மேல் வந்து 50%, ஃபீமேல் 50%. இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹியூமன் ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோகேமெட்டிக். ஏன் ஹோமோகேமெட்டிக் சொல்கிறோன்னா, நம்மளுக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதாவது 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. அதில் லாஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு XX. ஸோ XX சேமாக இருக்கனால, சேம் ஆலெல்லாம் இருக்கனால ஹோமோகேமெட்டிக். ஸோ 44ன்றது பாடி குரோமோசோம், இது வந்து உங்களுக்கு 6 குரோமோசோம். அது வந்து கேமெட்டிக் ஃபீமேலுக்கு. தட் இஸ் இட் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஓவா. ஸோ 22 + X. ஸோ பேர்னு எடுத்துக்கிட்டா. ஹியூமன் மேல்னு பார்த்திங்கன்னா ஹெட்ரோகேமெட்டிக். ஏன்னா அவங்க 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒய். ஸோ 22 + X, 22 + Y இன் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன், தட் இஸ் 50:50 ரேஷியோவில் இருக்குது. த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் மேல் ஆர் ஃபீமேல் சைல்டு பார்த்திங்கன்னா 50:50. எப்படி பார்த்திங்கன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு எக்ஸோ இங்கேருந்து ஒரு எக்ஸும் போச்சுன்னா XX, அதே மாதிரி இங்கேருந்து ஒரு எக்ஸோ இங்கேருந்து ஒய்யும் போச்சுன்னா XY. ஸோ XXன்றது ஃபீமேல், XYன்றது மேல். ஸோ 50:50 நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா, மேல் சைல்டு ஃபீமேல் சைல்டு வர்றதுக்கு. அடுத்து பாருங்கள், ஹவு டு மெண்டல்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஷோ தட் ட்ரெய்ட்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ மெண்டல்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் 3 லா இருக்குது. லா ஆஃப் டாமினன்ஸ் இருக்குது, இண்டிபெண்ட் இது இருக்குது சரிங்களா, லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ மெண்டல் எக்ஸ்பிரிமெண்ட்டு எப்படி வந்து ட்ரெய்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இன்ஹெரிட் ஆகுது அப்படின்றது எப்படி அவர் சொல்கிறாருன்றதை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். when a cross was made between tall pea plant with round seed and short pea plant with wrinkled seed, F1 generation plant were all tall and round seed. ஸோ வந்து நம்ம க்ராஸ் பண்ணுறோம் எதுனா, டால் பீ பிளான்ட் வித் ரவுண்ட் சீடியும் ஷார்ட் பீ பிளான்ட் வித் wrinkled சீடியும் F1 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரே ஒரு கேரக்டர் தான் டாமினண்ட்டாக கிடைக்கும் எப்போவுமே. ஸோ டால் வித் ரவுண்ட் சீட் தான் கிடைக்குது. திஸ் இண்டிகேட்ஸ் த டால் அண்ட் ரவுண்ட் சீட் ஆர் த டாமினன்ட் ட்ரைட்ஸ். அடுத்து F1 பிளான்ஸை வந்து நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது நம்மளுக்கு F2 ப்ரோஜெனி கிடைக்கும். அதில் வந்து சம் டால் பிளான்ட் வித் ரவுண்ட் சீடும் சம் ஷார்ட் பிளான்ட் வித் wrinkled ஸ்பீடும் நம்மளுக்கு கிடைக்குது. There were also some new combination like tall plant with wrinkled seed, short plant with round seed நம்மளுக்கு கிடைக்குது. Thus, it may be concluded that tall and short traits and round and wrinkled seed traits have been inherited independently அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ F1 ஜென்ரேஷன் செல்ஃப் பாலினேட் கிடைக்கும்போது நம்மளுக்கு சில காம்பினேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம், சில ட்ரைட்ஸ் வந்து இன்ஹெரிட்டட் இண்டிபெண்டன்ட்லின்னு சொல்லலாம். அடுத்து செக்ஷன் B பாருங்கள், 3 marks கொஷின் பாருங்கள். An element M has atomic number 12. Write its electronic configuration and valency. ஸோ 12 எப்படி எழுதலாம், 2,8,2ன்னு எழுதலாம். ஸோ லாஸ்ட் இருக்குது 2ன்றனால வேலன்சி வந்து நம்மளுக்கு அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 2 இருக்கிறனால வேலன்சி 2. ஸோ பி பாருங்கள், இஸ் எம் இஸ் அ மெட்டல் ஒரு நான் மெட்டல் கேட்குறாங்க. அது மெட்டல் நான் மெட்டல் நம்ம சொல்லிவிட்டு அது ரீசன் கேட்கணும்னு சொல்லணும். பாருங்கள், 2 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இருக்குது. அதனால் வந்து அது ஈஸியாக என்ன பண்ணும், அது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ண தான் பார்க்கும் சரிங்களா. அப்போது வந்து எம் வந்து மெட்டல் சொல்கிறோம். ஏன்னா எம் வந்து நம்மளுக்கு இது வந்து பாசிட்டிவ் அயான். ஸோ அதனால் வந்து எப்போவுமே மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அயானை தான் பேர் பண்ணும். ஸோ அதனால் எம் மெட்டல். ஸோ அடுத்து பாருங்கள், ரைட் த ஃபார்முலா அண்ட் நேச்சர் ஆஃப் த ஆக்சைட்ஸ் ஆஃப் எம். ஸோ M2O2 அப்படி தான் பேசிக் ஆக்சைடு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆர் கொஷின் பாருங்கள், 4 எலிமெண்ட் A, B, C and D along with the configuration are given below. ஸோ A வந்து 2,1, B வந்து 2,8, C வந்து 2,8,1, D வந்து 2,8,8. which 2 elements belong to the same period. இதில் எந்த 2 எலிமெண்ட் வந்து சேம் பீரியடில் இருக்கும். which 2 elements belong to the same group. which element out of A and C is more reactive. which element out of A and B forms more number of compound. பாருங்கள், element in a period have same number of shells. அதாவது ஒரு பீரியட் ஒரு நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்னு ஒரு பீரியட்னு எடுத்துக்கிட்டால் சேம் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இருக்கும். ஓகேங்களா.
இப்போது ஏவும் பியும் பாருங்கள் கேஷல் எல்ஷல் இருக்குது, இதுலேயும் கேஷல் எல்ஷல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேஎல்எம் இருக்குது, இதில் கேஎல்எம் இருக்குது. ஸோ ஏபின்றது ஒரு பீரியடு, சின்றது ஒரு டின்றது ஒரு பீரியடாக இருக்கும். ஸோ ஏபின்றது நம்மளுக்கு செகண்ட் பீரியடு, ஏன்னா 2 ஷெல் இருக்குது. சிடின்றது தேர்ட் பீரியட், ஏன்னா 3 ஷெல் இருக்குது. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், விச் 2 elements belongs to the same group? ஸோ எலிமெண்ட்ஸ் இந்த குரூப்னு பார்த்திங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் சேமாக இருக்கணும். அப்போது ஏவும் சியும் ஒரு குரூப்பு, பியும் டியும் நம்மளுக்கு ஒரு குரூப்பு. ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் ஏ அண்ட் சின்னு பார்த்திங்கன்னா குரூப் 1, பிடி பார்த்திங்கன்னா குரூப் 18. ஓகேங்களா? விச் எலிமெண்ட் அவுட் ஆஃப் ஏ அண்ட் சி இஸ் மோர் ரியாக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி வந்து மோர் ரியாக்டிவ் தென் ஏ. ஏன்னா சி வந்து பார்த்திங்கன்னா பிக்கர் சைஸாக இருக்குது. ஸோ வீக்கர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதனால் சி ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள், ஏ அண்ட் பியில் எது மோர் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. பி வந்து நம்மளுக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், அதனால் வந்து காம்பவுண்டே ஃபார்ம் பண்ணாது. ஏ வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் பியை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து பாருங்கள், டிஃபைன் த ஃபாலோவிங் காம்பவுண்ட். ஆல்கேன் ஆல்கின் ஆல்கைன். ஆல்கைன்றது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், எனக்கு சிக்கோ சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஸோ அதோட மாலிகுலர் ஃபார்மில் பார்த்திங்கன்னா CnH2n+2. ஆல்கைன் வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், டபுள் பாண்ட் இருக்கும். ஆல்கைனுக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ டபுள் பாண்ட் வந்தாவே அது அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். ஸோ ஆல்கைனுக்கு வந்து CnH2n, ஆல்கைனுக்கு CnH2n-2. அடுத்த கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெண்டல் பெர்ஃபார்ம் செவரல் எக்ஸ்பெரிமெண்ட் தட் இன்க்ளூட் மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட் அண்ட் ட்ரைஹைப்ரிட் காசஸ். On the basis of these experiments, Mendel formulated law of heredity. How do Mendel experiments show that traits are inherited independently? ஏற்கனவே இண்டிகேட்டட் இண்டிபெண்டன்ட்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆன்சர்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம எழுதணும். மெண்டல் வந்து செவரல் எக்ஸ்பெரிமெண்ட் மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட்க்கெலாம் பண்ணியிருக்காரு. அதை வச்சு அவர் லா ஆஃப் ஹெரிடிட்டி, அதாவது லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் ட்ரேட்ஸ் இன்ஹெரிட்டட் இண்டிபெண்டன்ட்லி, இதில் எப்படி வந்து இண்டிபெண்ட்டாக இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள். இந்த டைஹைப்ரிட் காஸ் கிவன் பை மெண்டல் வாஸ் அப்சர்வ் தட் when 2 pairs of traits or character were considered. ஸோ 2 கேரக்டர் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஒன்று ரவுண்ட் எல்லோ சீடு, ஒன்று wrinkle green சீடு எடுத்துக்கிறாங்க. ஈச் ட்ரைட் எக்ஸ்ப்ரெஸ்ட் இண்டிபெண்ட்லி ஆன் த அதர். ஒவ்வொரு ட்ரைட்டும் வந்து தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. எப்படின்றது நம்ம அதுதான் வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ இது கிராஸ் பாலினேட் பண்ணும்போது பாருங்களேன் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து RY எடுத்துப்போம், இங்கே ஸ்மால் y எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா கேபிட்டல் R ஸ்மால் R, கேபிட்டல் Y ஸ்மால் y. இது செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது பாருங்கள். ஸோ கேபிட்டல் R ஸ்மால் y பாருங்கள், இது ரெண்டே வந்து கேபிட்டல் R கேபிட்டல் Y, கேபிட்டல் R ஸ்மால் y, ஸ்மால் R கேபிட்டல் Y, ஸ்மால் R ஸ்மால் y. இதே மாதிரி அங்கேயும் எடுத்துக்கணும். ஸோ ஒன்றுத்தையும் புன்னட் ஸ்கொயரில் போடுறோம். ஸோ புன்னட் ஸ்கொயரில் போட்டுட்டு அதோட கேரக்டர்ஸ்லாம், அதோட ட்ரைட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ரேஷியோ F1 ஜென்ரேஷன் எழுதுகிறோம். ஸோ ரவுண்ட் எல்லோவாக இருக்கிறது 9, ரவுண்டு க்ரீனாக இருக்கிறது 3, wrinkle எல்லோவாக இருக்கிறது 3, wrinkle க்ரீனாக இருக்கிறது 1 அப்படின்ற ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரவுண்ட் எல்லோ சீடோ wrinkle க்ரீன் சீடோ தான். ஆனால் நம்மளுக்கு wrinkle எல்லோ சீடு கிடைக்குது, ரவுண்டில் நம்ம எல்லோ எடுத்துருக்கோம், ஆனால் ரவுண்ட் க்ரீன் சீட். ஸோ இது ரெண்டும் நியூ காம்பினேஷன் கிடைக்குது. ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறோன்னா இண்டிபெண்ட்டாக வந்து இன்ஹெரிட் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து ஒரு ப்ராப்ளம் சம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இன் ஹவுஸ் 4 பல்ப் 100 வாட் பல்பு 4 இருக்குது. ஈச் ஆர் லைட்டட் ஃபார் 5 hours டெய்லி. ஸோ ஒவ்வொன்றும் வந்து 5 மணி நேரம் வந்து நம்ம அந்த பல்பை யூஸ் பண்ணுறோம், 100 watts பல்பு. 2 ஃபேன்ஸ் வந்து 50 watts ஈச் ஆர் யூஸ் ஃபார் 10 hours யூஸ் பண்ணுறோம். ரெஃப்ரிஜரேட்டர் வந்து 1 kW ½ an hour டெய்லி யூஸ் பண்ணுறோம். டோட்டல் எனர்ஜி கன்சம்ட் இந்த மந்த் ஆஃப் ஜான்வரி. அந்த காஸ்ட் வந்து ரேட் வந்து 360 per kW/h. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு பல்போட பவர் பார்த்திங்கன்னா 100 வாட்டு. அப்போ மொத்தம் 4 பல்பு இருக்குது. ஸோ 4 × 100 பார்த்திங்கன்னா 400 வாட்டு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து எனர்ஜி கன்சியூம்னு பார்த்திங்கன்னா E1 பார்த்திங்கன்னா PI × T, அதாவது பவர் இன்ட்டு டைம். ஸோ பவர் 400, டைம் பார்த்திங்கன்னா 5 hours நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2000 watt-hours. 2000 watt-hoursன்றதை 2 × 10⁻³ எடுத்துக்கலாம். அது 2 kWh எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஃபேனோட பவர் பார்த்துக்கோங்க, 2 ஃபேன் ஓடுது. ஸோ 2 × 50, ஸோ 100 watt. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஓடுது? 10 hours ஓடுது. அதையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் ½ an hour ஓடுது. ஸோ அதையும் எடுத்துக்கோங்க.
ஸோ டோட்டல் எனர்ஜி கன்சியூம்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தோட ஆன்சரையும் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் எனர்ஜி கன்சியூம் தெரியும். ஸோ ஜான்வரின்னு பார்க்கும்போது இது ஒரு நாளைக்கு எல்லாத்துமே. ஸோ இது வந்து 31 டேஸ்க்கு நம்ம 31ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ காஸ்ட் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தா நம்மளுக்கு 1க்கு 3.1 இருக்குது. ஸோ அதே டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ்ட் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு கிடச்சிரும். அதுலேயே 6 கொஷின் பாருங்கள். டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா என்ன? கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர் லாங் காப்பர் வயர் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா 2 × 10⁻²" cm². காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க. இது நீங்கள் ஆக்சுவலி கொடுக்கலனாலும் நீங்கள் இதெல்லாம் படித்து வச்சுருக்கணும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா என்னது? ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த கண்டக்டர் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த கண்டக்டர். ஸோ ஒரு கண்டக்டர் ஆஃபர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டரை தான் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். லென்த் 1 மீட்டருக்கும் கிராஸ் செக்ஷன் ஏரியா 1 m² இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு லென்த்து ஏரியா எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸ்டேட் த ரிலேஷன் கோரிலேட்டிங் த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோவிங் இன் அ கண்டக்டர் அண்ட் த வோல்டேஜ் அப்ளைட் அக்ராஸ் இட். ட்ரா கிராஃப் டு ஷோ திஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து ஓம்ஸ் லா படி என்னது, நம்மளுக்கு கரண்ட்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக போகுது. இது ஓம்ஸ் லாக்கு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இந்த கண்டக்டர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து ஃபிசிக்கல் கண்டிஷன் ரிமைன் சேமாக இருக்கும். V = IR. இதுக்கு தான் இந்த கிராஃப் வரைகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பி கொஷின் பாருங்களேன். ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ த்ரூஸ் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு R கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்களேன், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தெரியும், I தெரியும். ஓம்ஸில் அப்படி V = IR. அப்போ R = V/I. ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம்ஸ். ஓம் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்து பாருங்கள். The ozone layer is a common term for high concentration of ozone that is found in the stratosphere around 15 to 30 km above the Earth's surface. It covers the entire planet and protects life on Earth. Explain the role of UV radiation in reproducing ozone layer. Mention the reaction involved. Why the amount of ozone in the atmosphere dropped sharply in the 1980s. ஸோ ஓசோன் லேயரை பற்றி கொடுத்துருக்காங்க. யூவி ரேடியேஷன் வந்து ப்ரொடியூசிங் ஓசோன் லேயர் அதை பற்றி கேட்டிருக்காங்க. யூவி ரேடியேஷனோட ரோல், ஓசோன் லேயரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூவி ரேடியேஷன் என்ன ரோல் பண்ணுது, ஸோ அந்த ரியாக்ஷனை கேட்டிருக்காங்க. ஏன் வந்து ஓசோன் வந்து கம்மியாச்சு 1980ஸ்லேருந்து அதையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஓசோன் வந்து ஒரு அப்பர் அட்மாஸ்பியரில் இருக்குது. சோலார் யூவி ரேடியேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை டிசோசியேட் பண்ணி ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஆக்சிஜன் மாலிகுலோட கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு O3 கிடைக்குது. ஸோ O3 வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? இது யூவி ரேடியேஷன் தான். யூவி ரேடியேஷன் என்ன பண்ணுறாங்க, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை டிசோசியேட் பண்ணிடுறாங்க. ஸோ தனியாக ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் கூட சேரும்போது நமக்கு O3 ஓசோன் ஃபார்ம் ஆகுது. த அமௌண்ட் ஆஃப் ஓசோன் இந்த அட்மாஸ்பியர் பிகான் டு ட்ராப் ஷார்ப்லி இன் 1980s இது கம்மியாக ஆரம்பிக்குது. ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம குளோரோஃப்ளோரோ கார்பன் அந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட்டரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் யூஸ் ஆகிறது வந்து அந்த CFC அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளியில் ரிலீஸ் ஆகிறதுனால அது வந்து இந்த ஓசோனை வந்து கம்மியாக வைக்குது. ஸோ 1980ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம டெக்னாலஜிலாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால தான் அது கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செக்ஷன் C ஒரு கேஸ் ஸ்டடி கொஷின் இருக்குது. வென் கரண்ட் இஸ் ஃப்ளோவிங் த்ரூ சாலினாய்டில் ஃப்ளோ ஆகுது. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பேட்டர்ன் ரிசம்பிள்ஸ் எக்ஸாக்ட்லி வித் தோஸ் ஆஃப் பார் மேக்னெட் மாதிரியே வந்து மேக்னெட்டிக் லைன் ப்ரொடியூஸ் ஆகுது. நார்த் அண்ட் சவுத் போல் அட் இட்ஸ் எண்ட் அண்ட் இட்ஸ் அக்வர் ரெப்பல்சிவ் அண்ட் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி. பார் மேக்னெட்டுக்கு இருக்க மாதிரி ஒரு அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது. ஹென்ஸ் அ கரண்ட் கேரிங் solenoid பிஹேவ்ஸ் அஸ் அ பார் மேக்னெட். ஸோ கரண்ட் கேரி பண்ணுறக்கூடிய solenoid வந்து பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ solenoidோட யூஸ் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. solenoidல 3 points ABC மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மேக்ஸிமம். ஸோ ஹவு டஸ் த solenoid பிஹேவ் லைக் அ மேக்னெட்டாக எப்படி பிஹேவ் பண்ணுது? நார்த் அண்ட் சவுத் போல் வந்து நம்மளால் அதில் வந்து ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. பாருங்கள், solenoidோட யூஸ் பார்த்திங்கன்னா டெம்பரரி மேக்னெட் கால் எலக்ட்ரோ மேக்னெட். கரண்ட் எப்போல்லாம் அதில் பாஸ் ஆகுதோ மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணோம். எலக்ட்ரோ மேக்னெட் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் ஓவர் பெர்மனன்ட் பார் மேக்னெட். எலக்ட்ரோ மேக்னெட் வந்து எப்போ தேவையோ அப்போ மட்டும் டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். solenoidோட வெளியில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மினிமமாக இருக்கும். solenoidோட எண்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹாஃபாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா பீன்ற பாயிண்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. solenoid வந்து உங்களுக்கு அவுட் சைட் த solenoid வந்து மினிமமாக இருக்கும்.
சொல்லோனோட எண்டில் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே விட ஹாஃபாக இருக்கும். ஸோ வந்து பீன்ற பாயிண்டில் தான் இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா? when current is passed through solenoid, it acts as a bar magnet. Suspend a bar magnet from a support, being a current carrying solenoid near the north pole of the bar magnet, observed if it gets attracted or repelled. ஸோ ஒரு போல் நம்ம வைக்க ஒரு மேக்னெட் எடுத்து வைக்கிறோன்னா நார்த் போல் கூட எது அட்ராக்ட் ஆகுது எது ரிப்பல் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த solenoid நம்ம போல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பர்ஃபார்ம் த சேம் அதே மாதிரி சவுத் போலுக்கும் பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. Explain the phenomenon of electromagnetic induction briefly. To explain electromagnetic induction, take two different coil. Electromagnetic induction or phenomenon explain பண்ண சொல்லியிருக்காங்க. So explain electromagnetic induction, take two different coil copper wire having large number of turns. ஸோ 2 காப்பர் வயர் எடுத்துக்கணும். ஒவ்வொரு காப்பர் வயர்லையும் நிறைய டர்ன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 150 டர்ன்ஸ் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். ஒன்றுத்தில் வந்து 100 இன்னொன்றுத்தில் 50 டர்ன் இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். Insert them over a non-conductor cylindrical roll. ஸோ நான்-கண்டக்டிங் சிலிண்ட்ரிக்கல் ரோலில் என்ன பண்ணிடுறோம், இந்த ஒயரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? கனெக்ட் த காயில் ஒன் ஹேவிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன். ஏன்னா 100 டர்ன்ஸ் இருக்கா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம் இன் சீரீஸ் வித் பேட்டரி அண்ட் ப்ளக். ஆல்சோ கனெக்ட் த அதர் காயில் டூ வித் கேல்வனோமீட்டர் கூட அந்த 50 டர்ன் இருக்கக்கூடிய காயில் டூவை கனெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? plug in the key, observe the galvanometer பார்க்குறாங்க, கீயை plug பண்ணிவிட்டு needle of the galvanometer instantly jumps to one side and just as quickly returns to zero. ஒரு சைடில் வந்து ஜம்ப் ஆகிட்டு ஜீரோக்கு வந்துடுது. ஸோ இதில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மொமெண்ட்ரி கரண்ட் இன் காயில் 2ல் இருக்குது அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணுது. சேஞ்சஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் associated with the coil 2 is the cause of induced current in it. அடுத்து பாருங்கள், சீமா crossed pure breed pea plant having round yellow seed and wrinkled green seed and found that only AB type of seeds were produced in the F1 generation. When F1 generation and plant having AB type of seeds were crossed between self-pollination. In addition to the original round yellow and wrinkled green seed, 2 new varieties AD, CB types of seeds were also obtained. What type of seeds are AB type of seed? Which type of traits are A and B, dominant or recessive? What type of cross is above cross? Define the type of cross. பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்ன டைப் ஆஃப் சீட் இருக்கும், அந்த ஏ பின்ற சீட் நியூ வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் இன் ஷேப்பு எல்லோ வின் கலராக இருக்கும். சரிங்களா? ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டாமினன்ட் ட்ரேட்ஸ் ஏபி டைப் ஆர் டாமினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரவுண்டு எல்லோ தான் டாமினன்ட். இதில் என்ன நடந்திருக்குன்னா டைஹைப்ரிட் கிராஸ் நடந்திருக்கு, 2 பிளான்ட்டுக்குள்ளே நடக்கிறதுனால இது வந்து டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ அடுத்து பாருங்கள், ஜீனுக்கும் ஆலலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். Allele refers to the alternate form of gene pair present on the same loci in the homologous chromosome. Whereas geneன்றது ஒரு smallest unit. ஸோ அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் பண்ணும் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஆலல்ன்றது ஒரு ஜீன் பேர் ஒரு லோக்கலில் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டால்ன்றது டிடி, அதுதான் வந்து ஆலல். All the best students. Thanks for watching. Subscribe the channel for more videos.